கருவாடு கத்தரிக்காய் இப்படி துண்டுகளாக இருக்கு. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான், அதுவும் இரவு சமையல். என்ன அடிக்கிற மழைக்கு பகலில் சமைக்கவே இல்லாமல் கிடக்குது. இப்போ கொஞ்சம் விட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தொடங்கின மழை. என்ன அதாவது இன்றைக்கு 10ஆம் தேதி தானே, 10ஆம் தேதி என்ன 10ஆம் தேதி ஃபுல்லாகவே மழை. இன்றைக்கு ஃபுல்லாகவே அந்த எப்படின்னா அந்த கொஞ்சம் ஒரு பாட்டம் பெரிய மழையாக இருக்கும், ஒரு பாட்டம் என்ன சாரெல்லாம் அப்படி ஒரு ஒரே தூத்தலும் தூவானம் அந்த பனி மாதிரி பறக்குது. அதோட வந்து சாதுவான ஒரு காற்று தான். ஆக கடுமையான காற்று இல்லை, பகல் இரவு கொஞ்சம் காற்றடிச்சது. அப்படித்தான் இருக்குது காலநிலை எங்கட இடத்துல. ஆனால் நிறைய இடங்கள்ல நியூஸ்கள்ல பார்க்கக்குள்ள எல்லாம் அந்த கடல் கரை அண்டின இடங்கள் எல்லாம் சரியான சேதமா இருக்கு. உங்களை யாழ்ப்பாண பக்கம் பண்ணாலும் சரி, அங்கே மட்டக்களவு பக்கம் பண்ணாலும் சரி, கூடுதலாக வந்து சேதமா இருக்குது. எல்லாருமே கவனமா இருந்து கொள்ளுங்க. ஏற்கனவே இதுக்கு முதல்ல ஒரு அனர்த்தத்தை சந்திச்சிட்டோமே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னா, கருவாடும் கத்தரிக்காயும் வந்து ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். அது வந்து புட்டுக்கு தான் இந்த கருவாடும் கத்தரிக்காயும். உண்மையிலுமே இப்போ வந்து கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காயும் வருது. அதோட வந்து கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்குது. 450 ரூபா 500 ரூபாய்க்குள்ள கத்திரிக்காய் ஒரு இந்த மலையோட கூடிடும். அதைத்தான் சொல்ல வரேன் நான். அதே மாதிரி கருவாடும் கூடுதலாக பெரும்பாலும் நாங்கள் ஏற்கனவே கருவாடுகள் வாங்கி வச்சிருக்கிறோம். மலைக்கு வந்து சில அந்த காய காணாத கருவாடுகள்னா கசியும். கட்டி தூக்கணும். நாங்கள் ஏற்கனவே நெத்தலி கருவாடு நல்ல காஞ்ச கருவாடு வேண்டி வச்சிருக்கோம். அப்பா துப்புரவாகி கொண்டிருக்கிறேன். நெய் புட்டும் வந்து நல்ல கத்திரிக்காய் கருவாடு போட்டு ஒரு கறி தான் வைக்கப்புறம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ கருவாடு கத்திரிக்காய் கறிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெங்காயம், அதோட வந்து பச்சை மிளகாய், தக்காளி பழம் ஒன்று தான் எடுத்திருக்கேன். தக்காளி பழமும் கருவாடும் வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு எல்லா மிளகறியோடையும் பொதுவாக கருவாடு வந்து வச்சுக்கொள்ளலாம். அதில் மக கத்தரிக்காயோட தான் உண்மையிலுமே நல்லா அது வந்து சேரும் கருவாடு. ஏன்னா திருக்க கருவாடாக இருந்தாலும் சரி, செவன் போல் எல்லா கருவாடுமே கத்திரிக்காயோட வந்து நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் தான் வாங்கியிருக்கிறேன். அதோட இறைச்சி வத்தலுண்டா இன்னும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இறைச்சி வத்தலை இப்போ சாப்பிட்டு இப்போ 10-15 வருஷத்துக்கு மேலே எனக்குண்டா நினைவே இல்லை. இடம்பெயர முன்னாடி சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. நான் அந்த இறைச்சி வத்தல் ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. இந்த முறை ஆனால் வந்து இப்போ பொங்கலுக்கு என்ன செய்தோம் தெரியாமலே. அதுதான் பயமாக கிடக்கும். மழை என்றால் போன முறை ஞாபகம் அவங்களுக்கு பொங்கி முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரத்தில் மழை வந்தது. ஆனால் சில காலங்களில் பொங்கலுக்கு மழை பெய்கிறது. என்ன பொங்கலுக்கு மழை பெய்யும். பொங்குற நேரம் விட்டு தரும், அதுக்கப்புறம் பெய்யும். சில நேரம் குடையும் பிடிச்சிருக்கிறோம். ஆனால் வந்து இப்போ இந்த முறை என்ன நடக்குமன்றதை சொல்ல தெரியாது உண்மையிலேயுமே. அந்த இடத்துக்கு வேறாதுன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். 11ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த தாளமுக்கம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கோ தெரியல. அம்மா வந்து புட்டை வைக்கிறான். தேங்காய் திருவிழா சத்தம் கேட்குது. என்ன அதுதான் இந்த புட்டும் கருவாடும் கத்தரிக்காயும் இரவு என்னதான் மழையடிச்சு என்னதான் நடந்தாலும் சமைச்சாகணுமே, அது முக்கியம். அதுக்காக தானே இவ்வளோ பாடு. இப்போ சில பேர் சொல்லலாம் சாப்பாடு முக்கியமோ சமையல் முக்கியமோ உண்டு. ஆனால் என்னதான் இருந்தாலும் சமைச்சே ஆகணுமே. ஏதோ உண்டு. இப்போ நாங்கள் நல்ல கறி தான் சாப்பிடணும்ல, பருப்புமோ ஏதோ என்ன சோறோ பருப்போ இது இருந்தாலும் சமைச்சு தானே சாப்பிட வேணும். அதை சாப்பிடணும் உண்மையிலையுமே தான். இப்போ மதியம் சமைச்ச சாப்பாடு வந்து உண்மையிலுமே சாப்பிட இல்லாது சரியான குளிர், அந்த குளிர் தன்மை கூட தானே. இப்போ சாப்பாடு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் உண்மையாக இந்த காலுக்கு சொக்ஸ் போட்டு அப்படி வச்சிருக்க வேணும். இரவில் படுக்கைக்கெல்லாம் காலுக்கு சொக்ஸ் போட்டா நல்ல இதை குளிர் வராது. நல்ல சின்ன வெங்காயம் இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் வந்து 500 ரூபா கிலோ. 200 ரூபா விற்றது 500 ரூபாய் போச்சு. அது இது நல்ல வெங்காயம், விலை இருந்தாலும் நல்ல வெங்காயம். அது கத்திரிக்காய் நாங்கள் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக தான் வைக்க போகிறோம். பழமையாக வைக்கிற மாதிரி இல்லை, பொரிச்சொண்டும் வைக்கல. அதோட வந்து கத்திரிக்காயும் எண்ணெயில் வதக்கையில் தாளித்து போட்டு நல்ல ஒரு புளியெல்லாம் போட்டு நல்ல ஒரு கறியாக தான் வைக்க போகிறோம் இன்றைக்கு. இப்போ கத்திரிக்காய் இன்றைக்கு வேறு மாதிரி சமைக்க போகிறீங்களா? அப்படி தானே. கத்திரிக்காய்னா காம்பையும் பட்டி விடுவேன்.
இந்த நுனிப்பக்கம் இருக்குது தானே இதையும் வந்து இப்படியே வெட்டி போட்டு அப்புறம் சரி பாதியாக வெட்டி கழுவி விட்டால் சரி. கிண நேரம் தண்ணிக்கு ஊற விடணும் மண்டியில். இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்படியே 4ஆக வெட்டி விட்டால் சரி. நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இப்படியே வெட்டினா சரி. மாங்காய் பூ இந்த புட்டு கொத்துறா கத்திரிக்காய் வந்து இந்த கருவாட்டோட போட்டு வைக்கிறதுக்கு இப்படி துண்டு துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு அதோட வந்து அப்போ வந்து கருவாடு வந்து துப்புரவாக்கி தந்துட்டேன். இதையும் வந்து நல்ல வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். நான் அடுப்பேரிய தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் இந்த மண் சட்டிக்காக வந்து கத்திரிக்காய் கருவாடு கறி வைக்க போகிறோம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டுது. வெந்தயமும் பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்வோம். அதோட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், அதோட வந்து உள்ளி உலகம் வந்து கொஞ்சம் பதம் கட்டுக்கும் எங்களுக்கு. இப்படியே வதங்கி கொண்டு வரட்டுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட வந்து தக்காளி பழமெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டு அதோட வந்து கருவேப்பிலை போட்டுக்கொள்வோம். இப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ கருவாடு என்ன செய்ய போகிறோம்னா இந்த தாளிப்புக்கே வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா கருவாடு வந்து அப்படியே கொஞ்சம் கருவாடு கொண்டு போகுதா பொரிஞ்சண்டு வரணும். அது வந்து ஒரு சுவாப்பார் காட்டுட்டீங்களேன்னு அப்படியே அந்த எண்ணெய்க்கு வந்து அப்படியே பொரிஞ்ச மாதிரி விரட்டுக்கு இந்த கருவாடு. கருவாடு பார்த்திங்கன்னா அப்படியே எங்களுக்கு பொரிஞ்ச மாதிரி வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த கத்திரிக்காய் கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். உரைப்பு வேண்டாமேண்ணா காணுமங்கள். இப்போ என்ன செய்யப்படுறோம் தேங்காய் பால். இது வந்து புரிச்சொன்னும் எடுத்து வைக்கல, எல்லா பாலும் சேர்த்து தான் வச்சுருக்கிறோம். அதை வந்து விட்டுக்கொள்வோம். அப்படியே கலந்து விடுவோம். இந்த கருவாட்டுக்கு வந்து அவ்வளோவா உப்பு இல்லை. நாங்கள் இந்த குழம்புக்கு வந்து உப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்போ உப்பு கூடின கருவாடுண்டா நீங்கள் பார்த்து வந்து போட்டுக்கொள்ளலாம். இப்போ வேறு கருவாடு உப்பு கூடின கருவாடுண்டா அதுக்கு வந்து இளம் சுடுதண்ணி இருக்குத்தானே. ஆக கடுமையான சுடுதண்ணி இல்லாமல் இளம் சுடுதண்ணியில் வந்து கழுவினா அந்த உப்பு வந்து சம அளவாக வந்துடும் எங்களுக்கு. இதோட என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து பழப்புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறோம். இது இந்த கத்திரிக்காய் கறிக்கு வந்து பழப்புளி வந்து கூடுதலாகவே விட்டுக்கொள்ள வேணும். அப்போ தான் நல்லா இருக்கும். வந்து புளியையும் விட்டுக்கொள்வோம் நாங்கள். இப்படியே கறி வந்தங்களுக்கு கொதிக்கட்டுக்கு மூட தேவையில்லை. அப்படியே நல்லா கொதித்து கொண்டு வரட்டுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து அப்படியே கொதித்து கொண்டு வந்துட்டு பாருங்கள். இப்படி கொதிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா துண்டு துண்டாக வட்டி வச்சுருக்கிறோம் இல்லை கத்தரிக்காய் அதை வந்து நாங்கள் போட்டுக்கொள்ள போகிறோம். இந்த குழம்புல வந்து கத்தரிக்காய் வந்து அப்படியே கரையக்கூடாதுங்களுக்கு. துண்டு துண்டாக இருக்க வேணும் கத்தரிக்காய். ஆனால் அந்த அதே நேரத்தில் வந்து கத்தரிக்காயில் வந்து எல்லா சுவையும் வந்து சேர வேணும். அந்தளத்துக்கு கொதித்து வர வேணும். அப்படியே நாங்கள் போட்டுக்கொள்வோம். அதுக்காக தான் இப்படி துண்டு துண்டுகளாக நாங்கள் வெட்டிருந்தாங்க. அப்படியே நாங்கள் கலந்து விட்டுட்டு மூடி விட்டால் சரி. இந்த கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சு விரட்டுக்கும் எங்களுக்கு இந்த குழம்புலையே. இப்போ நாங்கள் கறியொருக்கா திறந்து பார்ப்போம் எப்படி வந்துட்டேன்னு வேணும். அதோட வந்து நான் அப்படியே கத்திரிக்காய் போட்டது அப்படி அகப்போ போடவே இல்லை. இப்போ தான் திறந்து பார்க்குறேன். ஒவ்வொரு கத்திரிக்காய் துண்டமும் இப்படி இருக்குன்னு வேறு. இப்படி துண்டுகளாக இருக்க வேணும். இப்படி துண்டுகளாக இருக்க வேணும். இதுக்குள்ளே வந்து அப்படியே நல்ல அந்த கருவாட்டுன்ற சுவை உப்பு புளி எல்லாம் சேர்ந்துருக்கு. இனி நாங்கள் இறக்கிட்டு சாப்பிடுவோம். வேணா வாசம் வருது.
அப்புறம் வந்து சுட சுட நல்ல அரிசி மா புட்டு. இப்படியே எங்கட கருவாடு கத்தரிக்காய். சாப்பிடு பார்ப்போம் என்ன. ஓ இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் என்ன. பசி வர்றது வாங்கிட்டுது. வெட்டரையாக இருக்குமா? ஓ அப்படி தான் இருக்கு. சுடு போட்டு மழை போட்டுட்டு தானே சந்தோஷமாக கிடையாது. எந்த நேரம் இந்த தகரத்தில் ஒரு இறைச்சல் சத்தமாகவே இருக்கும். கத்தரிக்காய் அப்படியே கரையாமல் துண்டாகவே இருக்கு. கரையாமல் இருக்குது. சின்ன சின்ன அறுத்து வைக்கிறதுக்கும் இந்த கறிக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு உள்ளே வந்து அப்படி இப்போ சுடுவது ஆல்ரெடி அப்படி அந்த நசுக்கி காட்டுவோம். அப்படி நசுக்கி என்ன செய்ய மாட்டேன் அப்படியே அந்த உள்ளே கூறி இருக்கிற அந்த குழம்பு அப்படியே வரும். நல்லா இருக்கும். சுடுவது ஆவு சுடுவது அந்த மாதிரி தான் இருக்குது. நடுக பழமையாக செய்கிற சாப்பாடு தான். நானாண்டே கத்திரிக்காய் கறி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வச்சது. உண்மையாக தான் நல்லா இருக்குது. இந்த பழப்புளி கிணக்கா விட்டது நல்ல ஒரு சுவையாக இருக்கு. ஏன்னா இப்படி செய்து போட்டு பச்சரி சோறுக்கும் அந்த மாதிரி இருக்கும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடானே. உண்மையாக தான். அதுதானோ அது கரையவும் மாட்டுது. அதோட எண்ணெய்க்கு அப்படியே நாங்கள் பொரிச்ச மாதிரி தானே போட்டுனாங்க. நல்ல ஒரு சாப்பாடு இரவுக்கு உண்மையிலேயே அருமையாக இருக்குது. இதை மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் காய்ச்சின முறை வந்து இன்றைக்கு வித்தியாசம். அதால் இன்னும் நல்ல சுவையாக இருக்குது. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். கொஞ்சம் ஆற விட்டு தான் சாப்பிட போகிறேன். இதோ சுடு சரியா. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.